கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோதரம் இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 107 அதிகாரம் 20 சாம்ஸ் 107 verse 20. சோதரம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. சோதரம் அப்ப அந்த காலை நேரத்தில் சொல்றாங்க, அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா அற்புதங்களை செய்வாங்க, அதிசயங்களை செய்வாங்க. எல்லா காரியத்தையும் அப்பாவால செய்ய முடியும். எல்லாம் செய்யணும்னா என்ன வேணும்? வசனம் வேணும். அதனால்தான் அப்பா சொல்ற வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 53:5 தெரிந்த வசனம், அவருடைய தழும்புகளால் நமக்கு குணமாவோம் என்று சொல். அந்த வசனத்தை நாம் கிளைம் பண்ணும்போது, சொல்லும் பொழுது அப்பா நமக்கு சுகத்தை தருவாங்க. இங்க குணம் என்பது சுகத்தை மாத்திரமல்ல, இன்னைக்கு என்ன தேவையோடு கூட நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த தேவையை நிவர்த்தி செய்கிறது தான் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க. சோத்திரம். உங்களுக்கு தேவன் குணத்தை தருவார். சோத்திரம். பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று பார்த்து கொண்டு இருக்கலாம், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று பார்க்கலாம், வழக்கு பிரச்சனை இன்னும் முடியலையே பார்த்து கொண்டிருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லையே, ஒரே சண்டையா இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம். சோத்திரம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதை எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் அப்பா நான் குணப்படுத்துவேன் என்று சொல்றாங்க. சோத்திரம். அழிவுக்கு தப்புவிப்பார், அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பேன். இந்த காரியம் என்னவாய் முடியுமோ, எனக்கு இதோட அழிவு வந்துருமோ நீங்க நினைச்சு பார்க்கலாம். அப்பா சொல்றாங்க, உங்களை நான் அழிவுக்கு தப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். சோத்திரம். லூக்கா 5 அதிகாரம் 1 ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்பாவோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தான் அப்பா என்ன பண்ணாங்க? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. இங்கே நம்ம அதை தான் பார்க்கிறோம். சோதரம் 3 கடைசி லைன்ல பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சோதரம். எல்லாருக்கும் ஏசப்பா முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க, அப்புறம் தான் அற்புதம் நடக்கும். இங்க போதகம் பண்ணினாங்க. 4 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றால், சீமோன் பேதுருகிட்ட என்ன சொல்றாங்க? ஆழத்துல படகு என்ன பண்ணுங்க, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணுங்க, மீன் பிடிங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோத்திரம். இப்போ சீமோன் பேதுரு மனசுல அவர் நினைச்சிருக்கலாம். சோத்திரம். என்ன நினைச்சிருக்கலாம்? நீங்க தச்சருடைய பிள்ளை, உங்களால முடிஞ்ச என்ன பண்ண முடியும்? இந்த படகை தான் செய்ய முடியும். ஆனா நான் பிறந்ததுல இருந்து மீன் பிடிக்கிற வேலை செய்யறேன், எனக்கு மீன் பிடிக்க தெரியும். ஆனா நைட்டு ஃபுல்லா என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. நீங்க எப்படி இந்த மாதிரி சொல்ல முடியும்? உங்களுக்கு படகு செய்ய தானே தெரியும், நீங்க தச்சரோட பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சிருக்காரு. சோத்திரம். என்ன பிரதர், அவர் எப்படி நினைச்சாருன்னு கேக்குறீங்களா? 5 பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. சீமோன் பேதுரு அப்பாட்ட சொல்றாங்க, நைட்டு முழுவதும் நான் வலையை போட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. நான் சின்ன வயசுல இருந்து மீன் பிடிக்கிறேன், எனக்கு தெரியும் எப்ப மீன் கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியும். நீங்க தச்சனோட பிள்ளை தானே. சோத்திரம். உங்களால படகு தானே செய்ய முடியும். சோத்திரம். உங்களுக்கு அது மாத்திரம் தானே தெரியும், கடல்ல எப்ப மீன் கிடைக்கும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைக்கிறாரு. அதனால தான் அப்படி சொல்றாரு. அப்படி நினைச்சிட்டு திருப்பி சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அல்லேலூயா. சோத்திரம். இவ்வளோ எனக்குள்ள நெகட்டிவான காரியங்கள் இருந்தும் உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக நெகட்டிவான காரியங்கள், இது எப்படி நடக்குமோ, இது நடக்கவே நடக்காது. சோதரம். இது நினைச்சு ஆராய்ஞ்சு பார்த்தா கூட நடக்காது. சோதரம். நீங்க என்ன திங்க் பண்ணாலும், எப்படி பிளான் பண்ணாலும் நடக்கவே நடக்காது என்று சொல்லி இந்த காலை வேளையில நீங்க தீர்மானம் பண்ணிருக்கலாம். சோதரம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, தேவனால் எல்லாம் கூடும். இன்னைக்கு பாருங்க, பேதுரு பாருங்க, அவர் சொல்றேன், சின்ன வயசுல இருந்து நான் மீன் பிடிக்கிற தொழில் தான் செய்யறேன், இந்த கடல்ல எப்ப மீன் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். சோத்திரம். ஆனா
உங்க வார்த்தையின்படியே, அப்பாவுடைய வார்த்தையின்படி செய்யும்போது என்ன அற்புதம் நடந்தது தொடர்ந்து பாருங்க. ஸ்தோத்திரம். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 6ஆம் வசனம் verse 6ல. 7வது வசனம், அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகளும் வந்து வாங்கன்னு சொல்லி ஒரு சைகை காட்டினார். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனால ஸ்தோத்திரம். பேதுரு மட்டும் உங்களுக்கு படகு தான் செய்ய தெரியும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் எப்போ மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இந்த 2 படகு அமிழத்தக்க மீன்கள் அவருக்கு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர வல்லமையுடையவராக இருக்கிறார். இதுல இன்னொரு காரியமும் உண்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம். ஏதோ திடீர்னு சொல்லி இந்த வார்த்தையை நீங்க இன்னைக்கு கேட்கல, அப்பாவுடைய சித்தத்தின்படி தான் கேட்டுக்கொண்டு. இங்க இந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாட்டி பாருங்க. 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஸ்தோத்திரம். இந்த 2 படகுகளையும் ஏசப்பா அங்க வரும்போதே பார்த்துட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாருன்னு கேக்குறீங்களா? 2ஆம் வசனம் வாங்க. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். ஸ்தோத்திரம். கடற்கரையில இருந்த 2 படகுகளை கண்டார். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஏசப்பா ஏற்கனவே பார்த்துட்டாங்க. எதுக்கு பார்த்துட்டாங்க? 2 படகும் வெறுமையா இருக்கிற படங்க. இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் வெறுமையா இருக்கிறேன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்றாங்க உங்க வெறுமையை அப்பா பார்த்துட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அந்த 2 படகுகள் அமிழத்தக்க ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க வெறுமையான பாத்திரமா, எனக்கு ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கீங்க. ஸ்தோத்திரம். அப்பா பார்த்துட்டாங்க, அந்த 2 படகுகளை பார்த்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த 2 படகுகளை ஆசீர்வதிக்கணும்னு அப்பா முடிவு பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அப்பா முடிவு பண்ணதுனால தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். 2 படகு அமிழத்தக்க ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தரப்போகிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இந்த பிள்ளைகளோடு கூட பேசியிருக்கீங்கப்பா. தேங்க்யூ ஜீசு. உங்களுடைய வசனத்தை அனுப்பி, ஆம் தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீங்கப்பா வசனத்தை அனுப்பி அவர்களுக்கு எந்தெந்த காரியத்தில் வெற்றி வேணுமோ அந்த வெற்றியை தருகிறீர். தேங்க்யூ ஜீசு. அந்த என்ன பிரச்சனையோடு கூட, என்ன போராட்டத்தோடு கூட இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த பிரச்சனைக்கு இன்று ஒரு முடிவை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க பார்த்துட்டீங்கப்பா, அந்த 2 படகுகளை நீங்க பார்த்துட்டீங்க. எஸ் லார்ட். அதை பிளஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க. பிளஸ் பண்ணணும்னா கர்த்தருடைய வார்த்தை வந்தாதான் அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் வரணும் முடிவு பண்ணீங்க. அதனால தான்ப்பா இந்த காலை நேரத்தில் எல்லாரையும் பார்க்க வச்சிருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் 2 படகுகள் அமிழத்தக்க ஆசீர்வாதத்தை இப்பொழுது கேட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஷபத்தர ஹந்தல பரிபல கரேலதர சமரபல பரத்தலா. தேங்க்யூ லார்ட். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா ஆம்ரஜா ஆசீர்வாதம் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் எல்லாம் மறைகிறதுக்காய் நன்றி. போராட்டங்கள் எல்லாம் மறைகிறது நன்றி. நான் பாவத்தோடு இருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே, என்னால முடியல, சொந்த முயற்சி பண்ணுகிற என்னால முடியலன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அப்பா தொடுகிறாங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தருகிறார். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஷபத்தர் ஹந்தல வரிவல கராத்தல கரைத்தலோ. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. அப்பாவோட வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. எஸ் லார்ட். கடன் பாரமாக இருக்கலாம், வேலை கிடைக்கவில்லையே என்று ஒரு பாரமா இருக்கலாம், வேலையில ஒரு ப்ரொமோஷன் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்க்கலாம், கோர்ட்டு பிரச்சனையில அலைந்து கொண்டே இருக்கிறேனே, ஒரு சமாதானம் இல்லையே, குடும்பத்துல சமாதானம் இல்லையே என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அப்பா எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா உங்களை பார்த்துட்டாங்க. எஸ் லார்ட். எஸ் லார்ட். உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்க பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்கணும்னு உங்களை பார்த்துட்டாங்க. இயேசு உங்களை கண்டோம். நன்றி அப்பா. தேவாதி தேவர் ஒவ்வொருவரையும் ஐயா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரம் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தகப்பனை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.